ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ரிஷி அண்ட் மம்மி. இன்றைக்கி நம்ம பேபிஸ் கூட மீன் குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ குழம்புக்கு வறுத்து அரைக்கிறதுக்காக சட்டியில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிறேன். அது கூட கொஞ்சம் சீரகம், கொஞ்சம் சோம்பு, ஒரு 2-3 மிளகு எடுத்திருக்கேன். அது கொஞ்சம் பொரிஞ்சதும் நம்ம பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். நான் சின்ன பண்ண பூண்டுங்கிறதுனால ஒரு 10 பல் எடுத்திருக்கேன். நீங்கள் பெருசுன்னா ஒரு 2 ஆட் பண்ணுங்கள் போதும். அது கொஞ்சம் பொரிஞ்சக்கப்புறம் நான் பெரிய வெங்காயம் ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுவும் ஆட் பண்ணி கொஞ்சம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம சேனலில் ரொம்ப நாளுக்கு அப்புறம் லாங் வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி லாங் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா என்னென்னு கமெண்ட்டில் வந்து ஷேர் பண்ணுங்கள். எதாவது மிஸ்டேக் இருந்தால் சொல்லுங்கள், நான் வந்து கரெக்ட் பண்ணிக்கிறேன். இப்போது வெங்காயம் வதங்கிடுச்சு. இது கூட நான் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி நீளமாக கட் பண்ணது அது கூட சேர்த்துக்கிறேன். அதை சேர்த்து நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இப்போ தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இது கூட மசாலா சேர்த்துக்கலாம். கொஞ்சம் மஞ்சத்தூள், மிளகாத்தூள், கொஞ்சம் மல்லித்தூள் சேர்த்துருக்கேன். இது சேர்த்து நம்ம பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். இப்போ பச்சை வாசனையெல்லாம் போய் நல்லா வதங்கி வந்துருச்சு. இது நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இன்னொரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் சூடானதும் இதில் நம்ம கொஞ்சமாக கடுகு நல்லா பொரிஞ்சதும் பெரிய வெங்காயம் வந்து சின்ன சின்னதாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதுவும் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2-3 கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சம் இது ப்ரௌன் ஆனதும் நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட் இருக்குல்ல, தக்காளி வெங்காயம் பேஸ்ட் அரைச்சோல, அதுவும் நம்ம சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இங்கே நான் மிக்ஸி ஜார் அலசி கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருக்கேன். இது ஒரு 2-3 நிமிஷம் பாயில் ஆகட்டும். இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நமக்கு எந்த கன்சிஸ்டன்சி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி அந்த தேங்காய் பால் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். தேங்காய் பால் ஆட் பண்ணுறதுனால ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ஸ்டேஜில் மீன் ஆட் பண்ணிக்கலாம். நாங்கள் வஞ்சரம் மீன் எடுத்திருக்கேன். அது 2-3 ஸ்லைசஸாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். மீன் சேர்த்துட்டு ஒரு 5 மினிட்ஸ் பாயில் பண்ண விடுங்க, போதும். அது வெந்துடும் மீன். பாருங்கள், அவ்வளோதான், நம்ம மீன் குழம்பு ரெடி. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள்.